அதிமுக ஆட்சியில் கொரோனா பெருந்தொற்றின் போது ஏற்பட்ட வருமான இழப்பை ஈடுகட்ட ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமாக 2500 ரூபாயும் முழு செங்கரும்பும் வழங்கப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என பேட்டி கொடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு கடந்த ஆண்டு கொடுத்த 1000 ரூபாயும் இல்லாமல் வெறும் தொகுப்பை மட்டும் அறிவித்திருப்பதாக கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ரொக்க பணமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மிக்ஜாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கனமழையால் வாழ்வாதாரத்தை மொத்தமாக இழந்த நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எண்ணூர் முகத்துவாரத்தில் கச்சா எண்ணெய் பரவி பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்ட கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது எனவும், ஆனால் திமுக ஆட்சியில் இடைத்தரகர்கள் மூலம் கரும்பு கொள்முதல் செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியதோடு, ஆகையால் கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை எனவும், இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் கரும்பு கொள்முதலில் எந்தவித முறைகேடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், கரும்புக்கான பணம் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விவசாயிகளை சென்றடைய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.